இணையான அப்படி ஒரு கூட்டம். சிம்ம வாகனத்தில் வந்த மகிஷாசுர மர்த்தினியை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். ஒரே இடத்தில் குவிக்கப்பட்ட 4000 காக்கி சட்டைகள். மிக சிறந்த மருத்துவ குழு என பல்வேறு ஏற்பாடுகள். திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் அப்படின்ற இடத்துல முத்தாரம்மன் கோவில்ல தசரா திருவிழா வெகு விமர்சையா நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய இந்த தசரா திருவிழால லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெறுவாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு மகிஷாசுர சம்ஹாரம் நடக்கும். அதை தொடர்ந்து இந்த வருஷமும் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோவில்ல தசரா திருவிழா நடந்திருக்கு. கொடியேற்றத்தோட தொடங்கின இந்த திருவிழால பல பக்தர்கள் வேறு வணிந்து அம்மனை வழிபடுறது வழக்கம். விழா நாட்கள்ல அம்மன் பல்வேறு கோணத்துல வீதி உலா வருவாங்க. 10 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழால பக்தர்கள் ஏற்பு கடனா பல்வேறு வேடங்கள் அணிந்து காட்சி அளிப்பாங்க. அதை தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி இந்த தசரா திருவிழாவுடைய நிறைவு நாள்ல சிம்ம வாகனத்தில் எழுந்தவழி அம்மன் சூரசம்ஹார மர்த்தினி கோலத்துல வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய சூரசம்ஹாரமும் நடந்திருக்கு. இதை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில குவிஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 4000 போலீசார் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 3 மருத்துவ குழுவே இருந்திருக்காங்களாமா. கோவில் கடல்ல நீச்சல் வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு படகு இருந்திருக்கு. போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க பிரதான சாலையில வழிமாற்றமும் செய்யப்பட்டு இதை தொடர்ந்து பாதுகாப்பான முறையில் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சூரசம்ஹாரத்தை கண்டு நெகிழ்ந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹானிக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்கியோர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், MCR Content Club.